ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாம் ஜெனிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இந்த பூசணிக்காய் சாம்பார் இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பு நல்லா 2 வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகா, 10 கான் வெள்ளைப்பூடு, 2 பெரிய தக்காளி பழம், 1/4 கிலோ பூசணிக்காய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன், இப்போ உப்பு, இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துட்டு பாருங்கள். வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க. பருப்பு நல்லா வெந்துட்டு, அதனால் நான் கடையில் பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இறக்கிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்காங்க. கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். நம்ம தாளிச்சதை குழம்புல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை, இது கூட 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உடனே மூடி வச்சிடணும். குழம்பு தாளித்ததும் மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.